அத்தை, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வெண்ணிலா, எப்போ நம்ம மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோமோ அப்பவே நம்ம சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் இழந்துருவோம். இது நம்ம வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இப்பதான் நீ இந்த வீட்டு மருமகளா ஸ்டைலா இருக்க. இனிமே நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அண்ணாமலை மருமகளா தலை நிமிர்ந்து கெத்தா வா. பவி, வெண்ணிலாவை பாத்தியா? பூஜை ரூம்லயும் காணோம். நான் பார்க்கலையேம்மா. அண்ணாமலை, வெண்ணிலாவை பார்த்த? வெண்ணிலா தானே? இதோ பாருங்க. என்னத்தை பார்த்து எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க? வெண்ணிலா, நீயா? ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. வெண்ணிலா, இவ்ளோ அழகையும் ஸ்டைலையும் இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த? எப்படி இருக்க தெரியுமா? வெண்ணிலா, அப்படியே அடையாளம் தெரியாம மாறிட்ட. வருண் மட்டும் இப்போ உன்னை பார்த்தான் ஸ்டன் ஆயிடுவான். இத்தனை நாள் வேலைக்காரி மாதிரி இருந்தா இன்னைக்கு திடீர்னு எஜமானியா மாறிட்டா. சும்மாவே ஆட்டம் தாங்க முடியாது. இதுல இது வேறயா? ஆமா, உனக்கு யார் இதெல்லாம் பண்ணினது? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அத்தை தான். அண்ணாமலை பண்ணது சரிதான். இப்பதான் இந்த வீட்டு மருமகளா சரியா இருக்க. இனிமே இப்படியே இரு. இவ்வளவு நாள் இல்லாம அண்ணாமலை அத்தை திடீர்னு எதுக்கு இவளை இப்படி ரெடி பண்ணணும்? நேத்து வருண் எதுவும் பேசாம தாலி கட்டுறாரு. இன்னைக்கு இவ இப்படி மாறி நிக்கிறா. என்னென்னமோ நடக்குது. இவ பெரிய இடத்து பொண்ணா மாறிட்டா என் நிலைமை என்ன ஆகுது? யார் அந்த பொண்ணு? வீட்ல புதுசா இருக்கா?